அனைவருக்கும் மதிய வணக்கம். அனைவரும் அவரவர் இல்லத்தில் அமரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வீறு கொண்டு எழுந்திடு பெண்ணே, வீறு கொண்டு எழுந்திடு, ஆதிபகவன் சூரியன் போல வீறு கொண்டு எழுந்திடு, வீறு கொண்டு எழுந்திடு பெண்ணே, தமிழிடம் சாய்ந்திடாமல் வீறு கொண்டெழு, அகிலமெல்லாம் எதிர்த்தாலும் வீறு கொண்டெழு, சாதிவாதம் எதிர்த்து வீறு கொண்டெழு, சாரப்புகள் வள்ளுவத்தால் வீறு கொண்டெழு, வீறு கொண்டு எழுந்திடு பெண்ணே. முக்கடல முத்தமிட்டு முத்தமிழ் முழங்குகின்ற என் வள்ளுவத்தை நோக்கி வணங்கி காலத்தின் அருமை கருதி இப்பொழுது ஒரு சில வார்த்தைகள் மட்டும் கூறி இந்த விழாவை தொடங்கி வைக்கலாம் இருக்கின்றேன். இந்த பட்டிமன்றத்துக்கு நடுவராக பந்தவோடு பாசமோடு மிகவும் அருமையாக சிறப்பாக வீற்றுகின்ற என் அன்பு சகோதரி நிறைமதி நீலமேகம் அவர்களுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு துணையாக இப்பொழுது பட்டிமன்றம் 2 தலைப்பில் செயல்பட போகிறது. அதாவது பெண்கள் வளர்ச்சிக்கு காரணம் நாகரிகமா நாகரிகம் அப்படின்னா பாதகமா சாதகமா, நாகரிக வளர்ச்சியில் பெண்கள் பாதகமா சாதகமா, பாதகமா என்ற தலைப்புக்கு பேசுவதற்காக நிறைவேற்றத்துக்கு அடுத்த அந்த அம்மா சென்னம்மாள் அவர்கள் டீம் இருக்காங்க. மிக அருமையாக அவங்க பேசுவாங்க. அதைத் தொடர்ந்து சாதகம் சொல்ல போனா நாகரிக வளர்ச்சியில அநேக காரியங்களை பெண்கள் சாதகமாக தான் இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா பெண்களை ஒரு தற்காலத்தில் பரந்தமான சோதனைகளை கடந்து கிளாரா ஜெட்லின் என்கிற அந்த பெண்மணியினால இன்னைக்கு மார்ச் 8 மகளிர் தினம் மிக சிறப்பாக நம்ம கொண்டாடுகிறோம். மார்ச் 8 மகளிர் தினத்தை நாம் கொண்டாடுவது மட்டும்தான் நமக்கு தெரியுமே தவிர அதற்காக பாடுபட்டவர்கள், கஷ்டப்பட்டவர்கள், ரத்தத்தை வேதியாக சிந்தினவர்கள் நம் முன்னோர்கள் பெண்கள். அவர்கள் பெற்றுத்தந்த சுதந்திரத்தை நாம் இன்னும் அனுபவிக்கவில்லை. அதாவது அரசு கூட சொல்றது 33% இடஒதுக்கீடு கிடைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடஒதுக்கீடு நமக்கு கிடைத்திருக்கிறதா? இல்லை. பெண்களை அடிமைப்படுத்தும் ஒரு சூழ்நிலையாக தான் இந்த இந்திய சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதற்கு அநேக எடுத்துக்காட்டுகள் இருக்கு. அந்த காரணத்தை எல்லாம் நீங்கள் கருத்து கொண்டு பெண் வளர்ச்சிக்கு காரணம் நாகரிகம் சொன்னா அது ஒரு விதத்துல நமக்கு சிறப்பு தான். ஏன்னா இன்றைக்கு பல்துறையில வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த பெண்கள் நாகரிக வளர்ச்சியில வளர்ந்து வந்துட்டாங்க. ஆனால் அதே ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்ல இன்றைக்கு பெண்கள் தரந்தாழ்ந்த நிலையிலே நீதிமன்றமும் மற்ற பல்வேறு இடங்களில் அவங்க வாழ்க்கையை இழந்த சூழ்நிலையில் இருக்கிறாங்க. குடும்பம்னா என்ன, குடும்ப சூழ்நிலை என்ன, குடும்ப கட்டுக்கோப்புனா என்னன்னு தெரியாத நிலையில் இருக்கிறாங்க. இன்று நம்ம அந்த விழாவில் அநேக பெண்கள் நம்ம கலந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு முக்கியமாக இருக்கலாம் பெண்கள் 7 விதமான விஷயங்களை நம்ம உயர்த்தோம். அந்த 7 விதமான விஷயத்தை அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். காலையிலிருந்து அவையில் இந்த சகோதர உறவுகள் நிகழ்ச்சிகளை அற்புதமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த மகளிர் சார்பாக என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் நமக்கு உறுதுணையாக இருப்பதால் தான் நாம் இந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறோம் என்பதையும் சகோதரிக்கு சொல்லிக் கொள்கிறேன். சண்டையெல்லாம் வீட்டில் வைத்துக் கொள்ளலாம். இப்ப பட்டிமன்ற தலைப்பே இன்றைய நாகரிக வளர்ச்சி பெண்களுக்கு சாதகமா பாதகமா என்பதுதான். இப்ப சாதகமா பாதகமா என்று நாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னால் இந்த வளர்ச்சி என்பதுதான் நாகரிகம். படிப்படியாக நகர்ந்து நாம் அடுப்படியில் அடைபட்டு கிடந்தோம். இந்த பெண்கள் படிப்படியாக உயர்ந்து இன்று ஒரு பெரிய சாதனை படைத்து இந்த இடத்தில் நாம் அமர்ந்து இருக்கிறோம். காலையிலிருந்து பெண் பிள்ளைகள் எவ்வளோ நாட்டிய நிகழ்ச்சி, அப்புறம் இந்த கவிதை வாசித்தாங்க. ஒரு ஐயா நம்மளை பற்றி கவிதை பாடினாங்க, ரொம்ப அற்புதமாக பாடினாங்க. அந்த ஐயாவுக்கெல்லாம் நம்மளுடைய வணக்கத்தையும் வாழ்க்கையும் மகளிர் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். பட்டிமன்றத்தை விரைவில் முடிக்க சொல்லி இருப்பதால் காலம் எல்லாருடைய முகத்திலும் எப்போ வீட்டுக்கு போக வேண்டும் என்ற ஒரு கவலை தெரிகிறது. அதனால் காலங்கருதி விரைவில் முடித்திருக்கிறேன், கவலைப்பட வேண்டாம். இப்ப இந்த பட்டிமன்றத்தில் சாதகமே என்ற அணியில் நான் என்னை பற்றியும் ஒரு சில வரிகளை சொல்லிக் சொல்கிறேன். ஏன்னா என் நண்பரிடத்தில் அமர்ந்திருக்கிறேன் என்றால் நான்
சொல்வதென்றால் அவர் சில ஆய்வு கட்டுரைகள்லாம் கொடுத்து அயல்நாடெல்லாம் சென்று வந்திருக்கிறார். அவர் சாதகமே என்று அறிமுகம் செய்கின்றேன், சிறிது நேரம் பொறுத்திருக்க வேண்டும் சொல்வதில்லை. சாதகமே என்று பேச வந்திருக்கிறார். அதே போல கீசா தமிழரசின் பட்டதாரி ஆசிரியர். ஆசிரியர் என்றால் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு மாணவனிடத்தில் சின்ன குறுகிய சுருக்கமான கவிதான் மாணவரிடத்தில் திடீரென்று கடவுள் தோன்றி முன் குரு ஆசிரியர் 2 பேரும் நிற்கிறார்கள். நீ யாரை முதலில் வணங்குவாய் என்று கேட்கிறார். அப்பொழுது அந்த மாணவன் சொல்கிறார், நான் ஆசிரியரை தான் குருவைதான் வணங்குவேன். அப்படிப்பட்ட குருக்கள் தான் இந்த ஆசிரியர்கள் தான் அவையில் நிறைந்திருக்கிறார்கள். இந்த ஆசிரியர்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்கள். அதே போன்று கவிஞர் சி மாலா, இவர் சிவகங்கையில் ஒரு சமூக சேவகர், ஆசிரியர். சமூக பணி என்பது எல்லோராலும் செய்யவிட முடியாது, அதற்கு ஒரு மனசு வேண்டும். மிக அற்புதமான பணியை செய்யும் அந்த சமூகத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே போல பாதகமே என்ற அணியில் பேசுவதற்கு இலக்கியக்காரரை சென்னம்மாள் திருவண்ணாமலை, நம்ம அவர்கள் ஊரில் இப்பொழுது அவர் அருகில் நான் பேச பாதகமே என்று எத்தனை வளர்ச்சி அடைந்தாலும் பெண்களுக்கு பாதக செயல்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது அந்த நகரின் வளர்ச்சி என்று பேச வந்திருக்கிறார். அதே போல சொல்லி செல்வி அபிரா, கயல்விழி சீனிவாசன் திருக்கோவிலூர் வந்திருக்கிறார்கள். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். குழந்தை கவிஞர், இவர் குழந்தை கவிஞருடைய அறிமுகத்தை கேட்டு அவரை பற்றி ஏதோ ஒரு வரிகள் அவர் படிப்பை படிக்கும் போதே மயக்கம் வந்தோடு அத்தனை பட்டங்களை பெற்றிருக்கிறார். சிறந்த குழந்தை எழுத்தாளர், மிக சிறிய பட்டிமன்ற பேச்சாளர். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக அற்புதமான நிகழ்வு. எங்களுக்கு கால நேரம் கல்வி சகோதரிகளுக்கு ஒரு சிறிய வேண்டுகோள், ஒரு 2-3 நிமிடத்தில் பேசி முடித்துக்கொள், சுருங்க சொல்லுங்கள். திருக்குறள் ஐயன் சொல்றது போல் சுருங்க சொல்லுங்கள். முனைவர் வனிதா அவர்களை சாதகமே என்று அணியில் பேச அழைக்கின்றேன்.